வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூட்டி தான் பார்க்க போறோம். சரியா? இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ரயில்வே எக்ஸாமில் கணித பகுதியில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான மெத்தட்ஸ் பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 28 மாடல் டைப்பில் நம்ம 2 டைப் கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த டாப்பிக்ல இருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் அனலிட்டிக்கல் போட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? இதை நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் வீடியோக்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்ட பிறகு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சொல்லி தரது இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? அதனால் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ரைட், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 3வது வகை. சரியா? 3rd டைப் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த 17 டைப் கொஸ்டின்ஸை இந்த 17 கொஸ்டின் வச்சுக்கலாம் 2 டைப் பார்த்துருப்போம். அதில் இந்த 17 கொஸ்டின்ஸை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஐடியா நான் சொல்லி கொடுத்துருப்பேன். சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறது 18th கொஸ்டின் டைப் 3 வகை 3 18வது கேள்வி. சரிங்களா? நான் கொஸ்டினை படிக்கிறேன், கவனிங்க. ஹரி ஒரு பொருளை விற்றதன் மூலம் 8% இழப்பை சந்தித்தார். சரியா? நட்டமாகி போச்சு, அதுதான் இழப்புன்னு சொல்றாங்க. அவர் அதை இன்னும் கூடுதலாக ரூ 300க்கு விற்றிருந்தால் அவர் 4% இழப்பை ஈட்டியிருப்பார். சரியா? 4% லாபம், சாரி இழப்பு இல்லை லாபம் ஈட்டியிருப்பார். அவரது சிபிஐ நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். சிபி அப்படின்னா அடக்க விலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அசல் விலையை தான் நம்ம சிபின்னு சொல்லுவோம். சரியா? முன்னாடி வீடியோ பாருங்க, அதுல நிறைய டெர்மினாலஜிலாம் சொல்லியிருப்பேன். என்னென்ன டேர்ம்ஸ்லாம் வந்துட்டு இந்த டாபிக்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். சரியா? அது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போ நம்மகிட்ட கேட்கறது என்னன்னா அசல் விலை, அதாவது அடக்க விலையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? பாருங்க, இது 2 டிஃப்ரெண்ட் கேஸ்ல கொடுத்துருக்காங்க. சரியா? ஒரே பொருள் தான். வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா 8% வந்துட்டு லாஸ்ல வித்திருக்காரு. சரியா? அதுவே 300 ருபீஸ் கூடுதலா வச்சு வித்தாருன்னு வச்சுக்கோங்களேன், 4% வந்து என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட், அதாவது லாபம் கிடைச்சிருக்குமா. சரியா? இது மாதிரி ப்ராஃபிட் லாஸ்ன்னு வந்தா நீங்க என்ன பண்ணிக்கணும்னா அது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அந்த பர்சன்ட்டுக்கு ஈக்குவல் தான் எது அப்படின்னா 300 அப்படிங்கிறத வச்சுக்கணும். சரியா? ரைட், இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். கவனிங்க, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டாப்பிக்கை பொறுத்திருக்கலாம், அதாவது இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ப்ராஃபிட் அப்படின்னு வந்தா 2 கேஸ்லயும் ஒரு பொருளை லாபத்திலேயே வித்திருக்காங்க அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கலாம் அந்த பர்சன்டேஜ். சரியா? அதுவே ரெண்டுமே லாஸா இருந்தாலும் நீங்க மைனஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அதுவே மாறி இருந்தா, சரியா, ஃபர்ஸ்ட் கேஸ் வந்துட்டு ப்ராஃபிட், ரெண்டாவதா வித்தது வந்து பாத்தீங்கன்னா லாஸ் வித்திருக்காரு அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும் நீங்க. சரியா? அதுவே முத லாஸ், ரெண்டாவது முறை வந்துட்டு ப்ராஃபிட்ல வித்திருக்காரு அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கணும். சரியா? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சேமா வந்தா அந்த பர்சன்டேஜை டிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. அது டிஃபரெண்டா இருக்கு, ப்ராஃபிட் அப்புறம் லாஸ் வருது, அல்லது லாஸ் அப்புறம் ப்ராஃபிட் வருது அப்படின்னா அந்த பெர்சன்டேஜை ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? ஒரே பொருள் முறை லாபத்திலையும் ரெண்டாவது முறை நட்டத்திலையும் விற்கிறாங்க, அல்லது முதல் முறை வந்துட்டு லாபத்திலையும் ரெண்டாவது முறை நட்டத்திலையும், அல்லது ரெண்டாவது முறை வந்து லாபத்திலையும் முறை நட்டத்திலையும் விற்கிறாங்க, அப்படி மாற்றி விற்கிறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிளஸ் பண்ணிக்கணும். சரியா? இப்ப பாருங்க, அந்த 8% 4% பிளஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா முதல் முறை வந்து லாஸ், ரெண்டாவது முறை வந்து லாபம். சரியா? அப்ப அது ரெண்டையும் நீங்க பிளஸ் பண்ணிக்கணும். 8யும் 4யும் பிளஸ் பண்ணீங்க என்ன வரும்? 12 வரும். அப்ப 300ங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா 12%க்கு சமம். சரிங்களா? இப்ப நம்ம அடக்க விலையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இப்ப என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸ் வீடியோல நான் டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். இப்ப என்ன பண்ணுவோம், 100% சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரியா? 100ஆல இன்ட்டு பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த பொருளோட அடக்க விலை கிடைக்கும். சரியா? அப்ப அந்த பொருளோட அடக்க விலை என்ன வரும் அப்படின்னா இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. இதை 6 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ், இதையும் நீங்க 6 டேபிள்ல கேன்சல் பண்ணுங்க. 6ஆம் வாய்ப்பால் அடிச்சீங்க அப்படின்னா 50 வரும். சரியா? திரும்ப இந்த 100 இந்த 2ஆல் அடிங்க, 50 வரும். அப்ப 50 × 50 என்ன வரும் அப்படின்னா 2500. சரிங்களா? கிளியரா புரியுதுங்களா? அந்த செம்ம தெளிவா புரியுதுங்களா? ரைட், இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. சரியா? இதான் இதுக்கான ட்ரிக்ஸ். சரிங்களா? ஈஸியா நீங்க ஒரே ஸ்டெப்ல இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை சால்வ் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா ரயில்வே எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். சரி, நீங்க NTPC போனாலும் சரி, அதாவது கிராஜுவேட் லெவல் போனாலும் சரி, அண்டர் கிராஜுவேட் லெவல் போனாலும் சரி, அது குரூப் டி எக்ஸாம், எந்த ரயில்வே எக்ஸாம் போனீங்களாலும் இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. சரியா? அப்ப நீங்க மேத்தமெட்டிக்கலா ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி சால்வ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி சால்வ் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இப்ப 19th கொஸ்டின் நீங்களே சால்வ் பண்ணலாம் தானே. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கெயின். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து கெயின், ரெண்டாவது முறை என்ன பண்ணிருக்காரு பாருங்க, ரெண்டாவது முறை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது முறை கெயின். இப்ப கெயின் வருதுன்னா நீங்க என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். சரியா? அப்ப நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12க்கும் 14க்கும் டிஃபரன்ஸ் எடுத்துக்கணும். சரியா? அப்ப 12க்கும் 14க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு என்ன வரும், 12க்கும் 14க்கும் வித்தியாசம் எடுத்தீங்கன்னா 2%. அப்ப அந்த 33 ரூபாங்கிறதா 2%. சரியா? 33 ரூபாங்கிறது 2%க்கு சமம் அப்படின்னா நம்ம அசலை கண்டுபிடிக்கணும். அப்ப 100% என்ன அப்படின்னு போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரியா? இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. இதை அப்படியே கேன்சல் பண்ண என்ன வரும், 50 வரும். அப்ப 33 × 50 என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1650 வரும். சரியா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 1650.
கிளியரா புரியுதுங்களா? இப்போ அடுத்தடுத்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணுங்க. சரியா? இந்த பிடிஎஃப் நம்ம அருண் அகாடமி டெலகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிருக்கேன். சரிங்களா? அதுல கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேல பிடிஎஃப் இருக்கும். சரிங்களா? இந்த பிடிஎஃப் வந்து இப்போ ரீசெண்டா ஷேர் பண்ணிருப்பேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த 129 அப்படிங்கிறது ஜஸ்ட் பிரிண்டிங் மிஸ்டேக், கிளரிக்கல் எரர். இதை கன்சிடர் பண்ண வேண்டாம். சரியா? அடுத்தது அடுத்த சம் 20வது சம் அப்படிதான். இது எல்லாமே கேட்ட சம்ஸ் தான். சரியா? ரயில்வே எக்ஸாம்ல இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல கேட்ட சம்ஸ் தான். சரியா? இப்போ உங்களுக்கு டைப் 3 வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் இல்லையா? இப்போ நம்ம டைப் 4 பார்க்கலாம். டைப் 3ல இருக்கிற 29 சமயம் போடுங்க. இதுல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டின் நம்பரை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் அதை டிஸ்கஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம டெலகிராம் சேனல்ல ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம டெலகிராம் சேனல்ல கூட டிஸ்கஷன் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த மாடல் டைப் 4. சரிங்களா? டைப் 4 என்ன சொல்றாங்க பாருங்க. டைப் 4 இதுல பாருங்க. டைப் 4ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைப் 4ல the selling price of 32 items is equal to the cost price of 38 items. Find the profit percentage அப்படிங்கிறாங்க. சரியா? இப்ப இந்த 2 இருக்கு இல்லைங்களா, ஈக்குவல் 2 இருக்கு இல்லைங்களா, இதை நீங்க ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது பகுதிகளா மாத்திக்கலாம். விகிதம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம ரேஷியோன்னு சொல்லுவோம். சரியா? நம்பர் ஆஃப் பார்ட்ஸா நீங்க மாத்திக்கலாம். ரொம்ப சிம்பிளா நீங்க இன்வெஸ்ட் பண்ணாவே போதும். ரேஷியோ என்ன ஆயிரும் அப்படின்னா, அதாவது ஈக்குவல் என்ன ஆயிரும்னா ரேஷியோவா மாறிடும். சரிங்களா? இப்ப கவனிங்க. இப்ப செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறாங்கன்னா இதுக்கான ட்ரிக்ஸ் ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா போதும். சரியா? போன சமுக்கான ட்ரிக்ஸ் என்ன பார்த்தோம்? இந்த மாதிரி ஒரே பொருளை வந்துட்டு 2 விதமா விற்கிறாங்க. முத லாபம், 2வது முறை நட்டம், அல்லது முத நட்டம் 2வது முறை லாபம் அப்படின்னா கூட்டிக்கோங்க. அதே மாதிரி 2 முறையும் வந்து பாத்தீங்கன்னா லாபத்தில் விற்கிறாங்க, அல்லது 2 முறையும் நட்டத்தில் விற்கிறாங்க அப்படின்னா கழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுதான் இந்த மாடலுக்கான ட்ரிக்ஸ். சரியா? இப்ப நாம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப் 4. இதுல வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஈக்குவல்னு எப்பெல்லாம் சொல்றாங்களோ அப்ப நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட் பண்ண அந்த ஈக்குவல் என்னவா மாறிக்கும் அப்படின்னா ரேஷியோவா மாறிக்கும். ரொம்ப சிம்பிளான ட்ரிக் தான். சரிங்களா? அவ்வளவுதான். நம்ம மேத்தமெட்டிக்கலா போனோம் அப்படின்னா டைம் நமக்கு அதிகமாக ஸ்பாயில் ஆகும். நான் மேத்தமெட்டிக்கலாவே ரொம்ப ஸ்பீடா போடுவேன் சார், ஒரு 30 செகண்ட்ஸ்ல போடுவேன் சார் அப்படின்னா இந்த மாதிரி போட்டீங்கன்னா ஒரு 15 செகண்ட்ல போட்டலாம். இன்னும் கூடுதலா உங்களால 2-3 சம்ம சால்வ் பண்ண முடியும். சரியா? இப்ப கவனிங்க. இப்ப நான் மாத்தும் போது என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஈஸ்டுவா மாறிக்கும். அதாவது செல்லிங் பிரைஸ் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸுக்கு ஈக்குவலா இருக்கிறது ஈஸ்டுவா மாறிக்கும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். சரியா? இப்ப இந்த சம்ம சால்வ் பண்ணலாங்களா? அங்க கவனிங்க. அதை அழிச்சாருங்க. கவனிங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, கவனிங்க. இப்ப பாருங்க, 32 பொருட்களோட, சரியா, 32 பொருட்களின் விற்பனை விலை 38 பொருட்களின் அடக்க விலைக்கு சமம். லாப சதவீதத்தை கண்டறிவோம். சரிங்களா? அப்ப பாருங்க, செல்லிங் பிரைஸ் எத்தனை பொருளோட செல்லிங் பிரைஸ் அப்படின்னா 32 பொருளோட எஸ்பினா செல்லிங் பிரைஸ். சரியா? ஈக்குவல் டு எத்தனை பொருளோட காஸ்ட் பிரைஸ் சமம் அப்படின்னா 38 பொருளோட காஸ்ட் பிரைஸுக்கு சமம். சரிங்களா? இதை அப்படியே மாத்தினீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 38 இங்க வந்துடும். சரியா? 32 இங்க வந்துடும். சரிங்களா? இப்ப இதுக்கு மீனிங் என்னன்னா, நான் 32 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 38 ரூபாய்க்கு வித்திருக்கேன். அவ்வளவுதான். 32 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 38 ரூபாய்க்கு வித்திருக்கேன். கண்டிப்பா அதுல லாபம் தானே நமக்கு, அப்ப ப்ராஃபிட் தான். சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணும், 32 அப்படிங்கிறது 100%. லாபம் எவ்வளவு பாட்டு பாருங்க. 38க்கும் 32க்கும் வேறுபாடு என்ன அப்படின்னா 6 பகுதி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. சரியா? 32 அப்படிங்கிறது 100% அப்படின்னா 6ங்கிறது என்னன்னு கண்டுபிடிங்க. சரியா? 32 அப்படிங்கிறது 100%. எப்பயுமே அசல் விலையை நம்ம 100% வச்சுக்கணும். சரியா? அப்ப 6ங்கிறது என்னன்னு கண்டுபிடிங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 6 பெருக்கல் 100 டிவைடட் பை 32. சரியா? இதை சால்வ் பண்ணா நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இதை சால்வ் பண்ணலாங்களா? இப்ப 6 டேபிளால அடிக்கலாமா? சரி, 2 டேபிளால அடிங்க. 2ஆம் வாய்ப்பில் அடிச்சிங்க அப்படின்னா என்ன வருங்க, 3 டைம்ஸ் வரும். இதை 2ஆம் வாய்ப்பில் அடிச்சுன்னா என்ன வரும், 16 வரும். இதையும் 4ஆம் வாய்ப்பில் அடிக்கலாம். 4ஆம் வாய்ப்பில் அடிச்சா கீழே 4 வரும், மேல என்ன வரும்னா 25 வரும். அப்ப நம்ம ஃபைனலா என்ன வரும், 3 × 25 அப்படின்னா 75. 75 பை கீழே என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 இருக்கு. 4ன்னு போட்டுக்கோங்க. சரியா? அதே மாதிரி நான் நோட் பேட்ல எழுதுறதுனால கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு கிளியரா இருக்காது. நான் சொல்றதை கரெக்டா கவனிச்சிங்க அப்படின்னா நான் என்ன எழுதி போடுறேன் அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். சரியா? 4ஆல் டிவைட் பண்ணுங்க. 4 டிவைட் பண்ணா என்ன வரும், 75 4 டிவைட் பண்ணா 18 வரும் இல்லையா? அதாவது 4 வந்துட்டு 4 18 என்ன வரும்னா 72 வரும். மீதி என்ன இருக்கும் பாக்கி அப்படின்னா 3/4 இருக்கும். அப்ப 3/4ன்னு ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல, 3/4ன்னு இல்ல. ஆனா 0.75 இருக்கு. 3/4 நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 0.75 எடுத்துக்கலாம் இல்லையா? அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 18.75%. நான் எப்படி போடுறேன்னு புரியுதா? இதுக்கான ட்ரிக் என்ன அப்படின்னா ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணா போதும். சரியா? எந்த மாதிரி சம் அப்படின்னா
ஒரு பொருளை இத்தனை பொருளை வாங்குறேன், அது இத்தனை பொருளோட அடக்க விலைக்கு சமம், அல்லது இத்தனை பொருளை வாங்கின விலை இத்தனை பொருளை வித்த விலைக்கு சமம் அப்படின்னு இந்த சமம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஹிண்ட் வேர்டு. ஈக்குவல், சரியா, ஈக்குவல் அல்லது சேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா, தமிழ்ல சமம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா, ரைட். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதே மாதிரி கொஸ்டின், இதே மாடல்ல டைப் 4லயே அடுத்த கொஸ்டின். இதை நீங்க சால்வ் பண்ண முடியும் தானே? நான் இதை சொல்லிடுறேன், அடுத்த வருஷம் நீங்க சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் மினிமம் ஒரு 4-5 கொஸ்டின் வந்துட்டு நீங்க சால்வ் பண்ணிட்டு கொடுத்துருப்பேன். ஏன்னா நான் சொல்லித்தரதை விட நான் சொல்லித்தரதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு நீங்க உட்காந்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த மெத்தட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அதே மாதிரி அடிக்கடி போட்டு பார்த்துட்டே இருங்க. சரிங்களா, அப்பதான் வந்துட்டு மறக்காது. எக்ஸாம்ல போயிட்டு அந்த டைம்குள்ள இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது டக்குன்னு நம்ம ரெகனைஸ் பண்ணி அந்த சம போட முடியும். சரியா, அதில் எப்படி பார்த்தாலும் நமக்கு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 4 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. மினிமம் எப்படி பார்த்தாலும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ல 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. மினிமம் 3, மேக்ஸிமம் 4 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. சரியா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். 30ல 3 சம்ஸ் இது அப்படின்னா கிட்டத்தட்ட 10% கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கேட்கறாங்க. சரியா, ரைட். அடுத்து பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான். ஈக்குவல் அப்படிங்கிற ஹிண்ட் வேர்டு இருக்கு இல்லையா? அப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் 40 ஆர்டிகல்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 50 ஆர்டிகல்ஸ். சரிங்களா, அப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் 40 ஆர்டிகல்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 50 ஆர்டிகல்ஸ் ஈக்குவல் டு இதை பகுதிகளாக மாற்றணும்னா அப்படியே இன்வெஸ்ட் பண்ணணும். சரியா, அப்போ என்ன வரும் அப்படின்னா 50 இங்கே வந்துடும், இங்கே 40 வந்துடும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நான் 40 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 50 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். அப்போ 40 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 50 ரூபாய்க்கு விற்கும் போது எனக்கு என்ன லாபம் வரும்னா 10 ரூபா வரும். சரியா, அப்போ 40க்கு 10 என்ன பர்சன்டேஜ்? சரியா, 40க்கு 10 ரூபாய் அப்படிங்கிறது என்ன பர்சன்டேஜ்? அப்போ இந்த பின்னத்தை பர்சன்டேஜாக மாற்றும் போது என்ன பண்ணுவோம்னா 100 இருக்கும், அவ்வளோதான். சரியா, அப்போ என்ன வரும் நமக்கு? இதையும் கேன்சல் பண்ணுங்க, இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னு என்ன வரும்னா 25% வரும். சரியா, என்ன 25% ப்ராஃபிட்? ஏன்னா நம்மளை குழப்பற மாதிரி 25% லாபமும் கொடுத்துருப்பாங்க, 25% நட்டமும் கொடுத்துருப்பாங்க. சரியா, நமக்கு இது லாபம் தான். காரணம் என்ன பாருங்க, நம்ம வெறும் வாங்கினது 40 ரூபாய், ஆனா விற்கிறது வந்து 50 ரூபாய். அப்ப நம்ம 10 ரூபாய் வந்து கூடுதலா தான் விற்கிறோம். சரியா, அதே வாங்கினது வந்துட்டு 50 ரூபாயா இருக்கு, விற்கிறது வந்து 40 ரூபாயா இருக்கு அப்படின்னா அது லாஸ்ன்னு சொல்லலாம். அப்ப இந்த கொஸ்டின்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னா கெயின் 25%. சரிங்களா, ரைட். இப்போ அடுத்த சம். சரிங்களா, இந்த சம்ல நீங்க சால்வ் பண்ணுங்க. 32ல இருந்து நீங்க சால்வ் பண்ணுங்க. சரியா, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 43 வரைக்கும் நீங்க சால்வ் பண்ணுங்க. சரிங்களா, 43 வரைக்கும் சால்வ் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அருண் அகாடமி டெலகிராம் சேனல்ல ஒரு போட்டோ காப்பி எடுத்து போஸ்ட் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் வரும்போது இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் அந்த டவுட்ஸ். சரிங்களா, இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா டைப் 5. இப்போ டைப் 5 பாருங்களேன். டைப் 5ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இதுல ஆன் செல்லிங் 38 balls அட் rupees 2240 இப்போ கொடுத்துட்டாங்க பாருங்க. இதுல ருபீஸை கொடுத்துட்டாங்க. 4வது மாடல்ல விலையை கொடுத்துக்க மாட்டாங்க. இந்த 38 பால் வந்துட்டு இந்த 6 பாலுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனா இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் 38 பாலை 2240 ரூபாய்க்கு விற்கும் போது that is the loss equal to the cost price of 6 balls. சரியா, 38 பந்துகளை நாம 2240 ரூபாய்க்கு வித்தோம் அப்படின்னா அதுல 6 பந்துகளோட அடக்க விலை வந்துட்டு நமக்கு என்னவா ஏற்படுதான்? நட்டமா ஏற்படுதான். அப்ப ஒரு பந்தோட அடக்க விலை எதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியா, அப்ப பாருங்க, நம்ம 38 பந்து இந்த ரேட்டுக்கு வித்துடக்கூடாது. வித்ததுனாலதான் 6 பந்து நட்டமாயி போச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 38ல இருந்து 6 கழிச்சிடணும். சரியா, சார் இந்த ஈக்குவலுக்கு நம்ம இது ரெண்டையும் இன்வெஸ்ட் பண்ணலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு போன சமுக்கு இதுக்கும் குழப்பிக்க கூடாது. சரியா, போன சம் என்னன்னா 38 பந்துகளோட விற்பனை விலை 6 பந்துகளோட அடக்க விலைக்கு சமம் அப்படின்னா நீங்க மாத்தலாம். ஆனா இங்க அப்படி சொல்லல. 38 பந்துகள் நான் இந்த ரேட்டுக்கு வித்தேன், அது எதுக்கு சமம்? அந்த வித்தது எதுக்கு சமம் ஆகி போச்சு? அந்த வித்த விலை 6 பந்துகள் வந்துட்டு எனக்கு இழப்பு ஏற்படுற மாதிரி ஆச்சாம். சரிங்களா, நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி ரேட்டு கொடுத்த சம நீங்க என்ன பண்ணணும், 38ல இருந்து 6 கழிச்சிடணும். சரியா, கழிச்சா அப்ப நான் 32 பந்துகளை வந்துட்டு இந்த ரேட்டுக்கு வித்திருந்தா எனக்கு லாஸே வந்திருக்காது. சரியா, நான் எனக்கு இழப்பு ஏற்பட்டதை நான் என்ன பண்ணணும், வித்த பொருட்களை வந்து கழிச்சிடணும். அப்ப நான் இந்த ரேட்டுக்கு எவ்வளவு வித்துருக்கணும்னா 32 பொருட்களை வித்திருந்தோம்னா எனக்கு நட்டமும் ஏற்பட்டிருக்காது, லாபமும் வந்திருக்காது. சரியா, நெய்தர் கெயின் நார் லாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப நம்ம என்ன பண்ணோம், காஸ்ட் பிரைஸை கண்டுபிடிக்க, ஒரு பொருளோட காஸ்ட் பிரைஸை கண்டுபிடிக்க 32 பொருளோட விலை 2240னா ஒரு பொருளோட விலை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. சரி, அதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா, அதை கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்படியே கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ண என்ன வரும், 32ஆல கேன்சல் பண்ணுங்க. 32 நம்ம என்ன பண்ணலாம்னா 8ஆம் வாய்ப்பில் அடிக்கலாம். சரி, 8ஆம் வாய்ப்பில் அடிச்சோம் அப்படின்னா என்ன வருங்க, 4 முறை வரும். மேலே இருக்கிற 8ஆம் வாய்ப்பில் அடிங்க. 22 8ஆம் வாய்ப்பில் அடிச்சா 2 முறை வரும். 16, 16ல மீதி 6, 64, 64னா 8 0. சரிங்களா, திரும்பவும் இந்த 280 4ஆம் வாய்ப்பில் அடிங்க. சரியா, இப்போ 28 4ஆம் வாய்ப்பில் அடிச்சுன்னா என்ன வரும்னா 7 முறை வரும், 70. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 70. சரியா, அப்ப ஒரு பொருளோட அடக்க விலை என்ன அப்படின்னா 70 ரூபாய். சரிங்களா,
இப்போ அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாங்களா? அடுத்த கொஸ்டின் நான் சால்வ் பண்றேன். அதுக்கு அடுத்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. 17 பந்துகளை 720க்கு விற்றால் 5 பந்துகளின் அடக்க விலைக்கு சமமான நட்டம் ஏற்படும். ஒரு பந்தின் அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதுவும் அதே மாதிரி தான். நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 17ல இருந்து எவ்வளவு வந்துட்டு நமக்கு லாஸ் ஏற்படுதோ அதை கழிச்சிடணும். சரிங்களா? லாஸ் ஏற்படுறதை என்ன பண்ணணும் அப்படின்னா கழிக்கணும். அப்போ 17ல இருந்து நீங்க 5 கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்னா 12 வரும். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 720 12ஆல டிவைட் பண்ணணும். சரியா? அப்போ காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 720 ரூபாய்க்கு நான் எத்தனை பந்துகளை வித்திருந்தா எனக்கு லாபம் வந்திருக்காது நட்டமும் ஏற்பட்டிருக்காது அப்படின்னா 12 பந்துகள். எப்படி 12 வந்துச்சு? இந்த 17ல இருந்து இந்த 5 கழிச்சிடணும். சரியா? ரைட். இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ண நமக்கு என்ன வரும் அப்படின்னா 60 ரூபா வரும். சரிங்களா? இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க, 60 ரூபா வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 60 ரூபா. சரிங்களா? கிளியரா புரியுதுங்களா? ரைட். ஏதாச்சும் நீங்க நான் சொல்றது ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னா கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் ஃபெமிலியர் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா உங்களுக்கும் இதில் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கும். சரியா? அதை கத்துக்குவீங்க. சரிங்களா? அப்படி நான் சொல்றது வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்குன்னா ஃபாஸ்ட் வச்சுக்கோங்க. அதே நான் சொல்லி தரது கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஸ்லோ பண்ணிக்கோங்க. சரியா? ஓகேங்களா? ரைட். அடுத்த சம் பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 49 இதுல 50 சம்ஸ் வரைக்கும் இருக்கு. நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? 50 சம்ஸ் வரைக்கும் இருக்கு. நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஏற்படுதுன்னா ப்ராஃபிட் ஈக்குவல் டு பாருங்க 36 கிலோ விற்கும் போது என்ன பண்ணிருக்காங்க பாருங்க 36 கிலோ சுகர் வந்துட்டு 1040 ரூபாய்க்கு வாங்குறாங்க. சி சோல்ட் இட் ப்ராஃபிட் ஈக்குவல் டு த செல்லிங் பிரைஸ் ஆஃப் 10 kg ஆஃப் இட். சரியா? அவங்க விற்கும் போது என்ன இருக்காங்க அப்படின்னா 10 கிலோ வந்துட்டு லாபம் வர மாதிரி வித்திருக்காங்க. சரியா? அப்ப 10 கிலோ லாபம் வர மாதிரி வித்திருக்காங்கன்னா 36ல இருந்து நீங்க 10 கழிச்சிடுங்க. சரியா? அப்ப வந்துட்டு அவங்களோட செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 1040 டிவைடட் பை 26 போடணும். சரியா? 1040 டிவைட் பை 26 போட்டீங்கன்னா நமக்கு விற்பனை விலை கிடைக்கும். சரியா? எல்லா சமே நீங்க அப்படியே சால்வ் பண்ணலாம். சரியா? ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கிற சம மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சுடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ரைட். இப்போ அடுத்து டைப் 6. இப்போ நம்ம 2 டைப் புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருப்போம்னா காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட் டைப். ரெண்டாவது டைப் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைப் வந்துட்டு லாபத்தில் விற்கும் போதோ நடத்தல் விற்கும் போதோ காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிங்க, அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ரெண்டாவது சம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு விற்கிறதுனால இவ்வளவு லாபம் வருது அல்லது இவ்வளவு ப்ராஃபிட் வருதுன்னா அந்த லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ மூணாவதா என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது மாடல் வந்துட்டு ஒரே பொருளை 2 டிஃப்ரெண்ட் ரேட்டுக்கு விற்கும் போது சரிங்களா ஒரு 30 லாபம் வருது ஒரு 30 நட்டம் வருது அல்லது 2 முறையும் லாபம் அல்லது 2 முறையும் நட்டம் வருது அப்படின்னா அதனுடைய காஸ்ட் பிரைஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். நாலாவது மாடல் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் அப்படிங்கிறதுல பார்த்துருப்போம். சரியா? நாலாவது மாடல் என்ன பார்த்துருப்போம்? ஈக்குவல் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அஞ்சாவது என்ன பார்த்துருப்போம்? ஈக்குவல்னு பார்த்தா இதுக்கு என்ன ஷார்ட்கட் நான் சொன்னேன், ஜஸ்ட் இது மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு செல்லிங் பிரைஸ் அண்ட் காஸ்ட் பிரைஸ்க்கான விகிதம் கிடைக்கும், அதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது இப்போ நம்ம பார்த்தது அஞ்சாவது மாடல் என்ன பார்த்தோம்? இதுவும் ஈக்குவல் தான். ஆனா என்ன சொல்லிட்டாங்கன்னா 38 பந்துகள் இந்த ரேட்டுக்கு விற்கும் போது ஏற்பட்ட லாஸ் இது, ஏற்பட்ட ப்ராஃபிட் இது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரைட். இதுக்கு வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா? இப்ப அடுத்தது பாருங்க. இப்ப ஆறாவது மாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. The profit made by selling an article for rupees 8,800 is equal to the amount loss incurred by selling the article for rupees 7,200. சரியா? 8,800 ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்கிறதுனால 8,800 ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்கிறதுனால சரிங்களா அதுல என்ன ஏற்படுதுன்னா incur the selling the same article for 7,200. இப்போ வாட் இஸ் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஃப் இட் வாஸ் சோல்ட் அட் 9,600? சரிங்களா? இந்த ரேட்டுக்கு விற்கிறதுனால இந்த ரேட்டுக்கு அதாவது 8,800க்கு விற்கும் போது கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் ஆனது 7,200க்கு விற்கும் போது கிடைக்கக்கூடிய லாஸ்ட் ஈக்குவல். சரியா? அப்ப ரெண்டும் ஈக்குவல். இந்த ப்ராஃபிட் இதுல ஏற்படுற ப்ராஃபிட்டும் இதுல ஏற்படுற லாஸும் ஈக்குவல் அப்படின்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆவரேஜ் பிரைஸ் கண்டுபிடிக்கணும், சராசரி விலையை கண்டுபிடிக்கணும். சரியா? சராசரி விலையை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். சராசரி விலையை நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? எந்த விலை அப்படின்னா இந்த ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டி டிவைட் பை 2 போட்டீங்கன்னா நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா அசல் விலை வந்துடும். இந்த சராசரி விலையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அசல் விலைன்னு சொல்லுவோம், மீன் பிரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டையும் கூட்டுங்க. 8,800யும் 7,200யும் கூட்டுங்க. சரியா? நம்ம ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7யும் 8யும் கூட்டினா 15 16,000 ரூபாய் வரும். சரியா? 16,000 நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 2ஆல டிவைட் பண்ணணும். சரிங்களா? 2ஆல டிவைட் பண்ணணும். சரிங்களா? சராசரினா ரெண்டையும் கூட்டி 2ஆல வகுத்ததுன்னா சராசரி. அப்ப காஸ்ட் பிரைஸ் என்ன வரும்னா 8,000 ரூபாய் வருங்க. சரியா? இப்ப நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, வாட் வில் பி த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஃப் இட் வாஸ் சோல்ட் ஃபார் 9,600? சரியா? நீங்க 9,600 ரூபாய்க்கு விற்கும் போது கிடைக்கக்கூடிய லாபம் என்னன்னு கேட்குறாங்க. அப்ப 8,000 ரூபாய் பொருளை 9,600 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1600 ரூபா வந்துட்டு லாபம் கிடைக்குமா? அதை நம்மகிட்ட சதவிகிதமா கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப சதவிகிதமா கேட்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? 9600 சாரி 9600 8000 ரூபாய் அப்படிங்கிறது 100% வச்சுப்போம். அதுல 1600 என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிப்போம். சரியா? அதாவது 8000த்துல 1600 என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம். சரிங்களா? இப்ப இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிப்போம். இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ அடிப்போம். இந்த 16 8ஆல் அடிச்சுன்னா 230. அப்ப 2 × 10 என்ன வரும் அப்படின்னா 2 × 10 20% வரும். அப்ப இவங்களுக்கு கிடைச்ச லாபம் என்ன அப்படின்னா 20%. சரிங்களா? இப்ப இந்த சம்ஸும் நீங்க போடுவீங்களா? இந்த சம்ஸும் அப்படியே நீங்க போடலாம். பாருங்க, இதுலயும் அதே மாதிரி தான். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரு பொருளை 1920க்கு விற்றதன் மூலம் ஜேம்ஸ் ஈட்டிய சதவீத லாபம் அதே பொருளை 1500க்கு விற்றதன் மூலம் ஏற்பட்ட சதவீத நட்டத்திற்கு சமம். அவர் 10% லாபம் ஈட்ட விரும்பினால் எந்த விற்பனை விலையில் அந்த பொருளை விற்க வேண்டும்? சரி, அந்த சமம் நீங்க சால்வ் பண்ணலாம் தானே? சரி, அதே மாதிரி தான். சரியா? என்ன பண்ணும், ரெண்டையும் கூட்டினீங்கன்னா ரெண்டையும் கூட்டி 2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசல் விலை கிடைச்சிடும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்களோ அதை கண்டுபிடிங்க. இப்போ ப்ராஃபிட் வேணும்னா அந்த விலையை கண்டுபிடிச்சு 10% ப்ராஃபிட் வச்சா எவ்வளவு விலைக்கு விற்கணும் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சரியா? எல்லா சமம் அப்படிதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 58 கொஸ்டின் நம்பர் 58 வரைக்கும் நீங்க போடணும். சரிங்களா? இப்ப 7வது மாடல் நம்ம பார்க்கலாம். 7வது மாடல். சரிங்களா? 59வது கொஸ்டின். 59வது கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. Renu bought an article for rupees 1240 and sold it at a loss of 25%. ரேணு பாருங்க 1240 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா 25% நட்டத்துக்கு வித்துட்டாங்க. வித் திஸ் அமௌண்ட் she bought another article and sold it at a gain of 40%. சரியா? என்ன பண்றாங்க, இந்த தொகையை வச்சு அவங்க என்ன பண்றாங்க, இன்னொரு பொருளை வாங்குறாங்க. நட்டத்துல வித்தாங்கல்ல, அதை வச்சு நட்டத்துக்கு வித்த அந்த தொகையை வச்சு மற்றொரு பொருளை வாங்குறாங்க. புரியுதுங்களா சொல்றது? இப்ப அந்த பொருளை 40% லாபத்திற்கு விற்றார். அப்படிங்கும்போது அவருக்கு இறுதியா கிடைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இறுதியா வந்துட்டு எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரியா? இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா நீங்க அமௌண்ட்டை வச்சு போடலாம். அமௌண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியான அமௌண்ட்டா கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. சரியா? இது மாதிரி 1240 3000 4000 கொடுத்தா பிரச்சனை இல்லை. சில சமயம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 9788 ரூபான்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நம்ம 25% கண்டுபிடிக்கணும். சரியா? கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணணும். திரும்ப வந்த தொகையோட அதுல இருந்து 40% கண்டுபிடிச்சு கூட்டணும். கெயினுங்கும் போது கூட்டணும், லாஸுங்கும் போது மைனஸ் பண்ணணும். இழப்பு அப்படின்னா கழிக்கணும், லாபம் அப்படின்னா கூட்டணும். சரியா? இதை பண்ணோம்னா நம்ம கடைசியா ஒரு தொகை வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இந்த 1240க்கு அந்த தொகை என்ன சதவீதம் லாபமோ அல்லது நட்டமோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம போடணும். சரியா? இது நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட். சரியா? எப்பெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது. சரியா? இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா, சரியா, ரீஇன்வெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? மறு முதலீடு அப்படின்னு சொல்லுவோம். எப்படி மறு முதலீடுன்னு சொல்றோம்? ஒரு தொகையை வச்சு ஒரு பொருளை வாங்குறோம். அதுல லாபம் வந்தாலும் சரி நட்டம் வந்தாலும் சரி, திரும்ப என்ன பண்றோம் அப்படின்னா அந்த தொகையை வச்சு இன்னொரு பொருளை வாங்கி அடுத்த முறை லாபமோ நட்டமோ சம்பாதிக்கிறோம். அப்படின்னா ஆரம்பத்துல போட்ட முதலீடுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் உள்ள வேறுபாடு அதிகமா இருந்துச்சுன்னா லாபம்னு சொல்லுவோம். அதுவே வந்துட்டு ஆரம்பத்துல போடுறதை விட நம்ம இப்ப வித்தது குறைவா இருக்கு, ஃபைனலா வித்தது அப்படின்னா நட்டம்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். சரியா? இப்ப இதுதான் நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஒரே தொகையை மீண்டும் 2 டிரான்சாக்ஷன் 3 டிரான்சாக்ஷன் கூட பண்ணுவாங்க. சரியா? இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த தொகையை வந்துட்டு பெரும்பாலும் நீங்க தவிர்த்துருங்க. தொகையை வச்சு போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பர்சன்டேஜ்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அதே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டு ருப்பியில கேட்கறாங்க அப்படின்னா அப்ப நமக்கு தொகையோட தொகை வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? அது முக்கியமா இருக்கும். அதே பர்சன்டேஜ்ல கேட்கும்போது நீங்க தொகையை தோணும்னு அவசியமே இல்லை. சரியா? கவனிங்க. இப்ப இந்த சம் போடலாம். ஒரு நிமிஷம் டெலிட் பண்ணிடுறேன். ரைட். இப்ப கவனிங்க. ரொம்ப சிம்பிள். நீங்க என்ன பண்ணணும்னா பாருங்க, ஒண்ணும் இல்லை, முதல் லாஸுக்கு மைனஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது பாருங்க, அதே தொகையை வச்சு மற்றொரு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, இதுதான் நமக்கு ஹிண்ட் வேர்டு. சரி, அந்த வேர்டு இருக்கணும். அதே தொகையை கொண்டு மற்றொரு அப்படிங்கிற வேர்டு இருக்கணும். சரியா? வாங்கும்போது திருப்பி வாங்கிட்டு விற்கும் போது என்ன பண்ணிருக்காருன்னா லாபத்தை விற்கிறார். லாபம்னா பிளஸ் போட்டுக்கோங்க. சரியா? இது புரியுதா? நட்டம்னா மைனஸ், லாபம்னா பிளஸ். இப்ப பாருங்க 25% லாஸ்ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து 40% வந்து ப்ராஃபிட்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? ப்ராஃபிட் வந்த இடத்துல 40%, லாபம் வந்த இடத்துல 25%. இது ஓகேங்களா? இப்ப நம்ம ஜென்ரலா சொல்லுவோம் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா பாருங்க, பிளஸ் தானே, பெரிய நம்பர் வந்து பிளஸ்ல தானே இருக்கு. அப்ப பிளஸ், இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ், மைனஸ் பிளஸ் இருந்தா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க 15. இது வரைக்கும் நமக்கு எந்த குழப்பமும் இருக்காது. ஏன்னா இதுவும் ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு ஆன்சர் கிடையாது. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 25க்கு 40% அல்லது 40க்கு 25% ஒரே ஒரு ஸ்டெப்பை தான் நீங்க போடணும். 25க்கு 40% அல்லது 40க்கு 25%. ரெண்டுல எது போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். சரியா? 25க்கு 40 போட்டாலும் ஒண்ணுதான். 25 ×
40 டிவைடட் பை 100. இதுதான் 25க்கு 40% அல்லது 40க்கு 25%. சரியா? என்னன்னா இங்க சிம்பிள் ரொம்ப முக்கியம். மைனஸ் பிளஸ்னு வந்தா நமக்கு ரிசல்ட் வந்து நெகட்டிவ்ல தான் வரும். சரியா? சிம்பிள் வந்து மாறி இருந்தா நம்ம இதை பெருக்கும்போது என்ன ஆகும்? மைனஸ் பிளஸ்னு பெருக்கும்போது என்ன ஆகும்? நெகட்டிவ் தானே வரும். அதே ரெண்டு வந்து பிளஸ்ஸா இருந்தாலும் சரி, ரெண்டு மைனஸா இருந்தாலும் சரி, நமக்கு பாசிட்டிவ் வரும். சரியா? சிம்பிள் மாறி இருந்தா மட்டும் நம்ம பெருக்கும்போது நெகட்டிவ்ல தான் வரும். சரியா? இதெல்லாம் பேசிக் மேத்தமெட்டிக் ரூல். சரியா? இப்ப பாருங்க 25 இன்டூ 400 இது கேன்சல் பண்ணலாம். இப்ப 25க்கு 40%, 40க்கு 25% என்ன வரும்னா 10 வரும். என்ன 10 வரும் அப்படின்னா -10 வரும். இதை அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா -10 வரும். இப்ப -10 பண்ணுங்க. சரியா? அப்ப இதுல பாருங்க எதுக்கு வந்துட்டு எந்த நம்பர் வந்துட்டு பெரிய நம்பரா இருக்கு, அதோட சைன் என்ன இருக்குன்னா 5. 5ஓட சைன் பிளஸ். அப்ப பிளஸ் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ், பிளஸ் மைனஸ்னா டிஃபரன்ஸ் பார்ப்போம் 5. சரி, அப்ப பிளஸ் 5னா என்னத்தை இண்டிகேட் பண்ணுதுன்னா லாபம் 5% அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா ப்ராஃபிட் 5%. ஓகேங்களா? கிளியரா புரியுதுங்களா? ரைட். இப்போ அடுத்த சமம் நீங்களே போட்டலாம். இப்போ பாருங்க அடுத்த சம் பாருங்க நீங்களே போடலாம். பாருங்க இந்த தொகை கொடுத்துருப்பாங்க, அந்த தொகையை வச்சு போட்டாலும் கண்டிப்பா ஆன்சர் வரும். ஆனா நமக்கு பர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ்ல கேட்கும்போது நம்ம தொகையை தரணும்னு அவசியமே இல்லை. சரியா? -30% + 60%. அப்ப நமக்கு இங்க என்ன வரும் அப்படின்னா கெயின் தான் வந்துட்டு, அதாவது பிளஸ் தான் பெரிய நம்பர். அப்ப +30. சரியா? அப்ப டைரக்டா +30 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சிம்பிளா ஒரே ஒரு ஸ்டெப் 30க்கு 60% அல்லது 60க்கு 30%. லாஸ் கெயின் இருக்கும்போது நமக்கு மைனஸ்ல தான் வரும். சரியா? 30க்கு 60% என்ன வரும், அல்லது 60க்கு 30% என்ன வரும்னா 3 18 வரும். என்ன 18 -18. சரியா? லாஸ்னா மைனஸ், கெயினா பிளஸ். அப்ப மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் தான் வரும். அப்ப நமக்கு நெட் ரிசல்ட் என்ன வரும்னா அதுல பெரிய நம்பரோட சைன் என்ன பிளஸ். அப்ப பிளஸ் அப்படின்னா பிளஸ் வந்தா ப்ராஃபிட் அர்த்தம். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன 12. அப்ப 12% ப்ராஃபிட். அவ்வளவுதான். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா பி ஆப்ஷன், 12% லாபம். சரியா? ரைட். இப்போ இதே மாதிரி சம்ஸ் அடுத்த சம் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணது கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு சம் தான் இருக்கு, இது நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஓகேங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்த இந்த 7 வகையான சம்மும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டான ஷார்ட் கட்ஸ். இதை கரெக்டா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? ப்ராக்டிஸ் பண்ணலன்னா இப்ப நானே ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணாம ஒரு மாசம் கழிச்சு இந்த சம்ம சால்வ் பண்றேன் அப்படின்னா எனக்கு நிறைய தயக்கம் இருக்கும். சரியா? நிறைய தப்பா வரும். சரியா? கரெக்டான மெத்தட்ல என்னால சால்வ் பண்ண முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலரா இதை நான் சொல்லி கொடுக்குற மெத்தட்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 10 சம் 20 சம்லாம் கொடுக்க மாட்டேன். சரியா? எந்த சாப்டர் எடுத்துட்டாலும் மினிமம் 150 சம்ஸ், மேக்ஸிமம் 300 சம்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு சாப்டருக்கு நான் கொடுப்பேன். சரிங்களா? நீங்க எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஃபெமிலியர் ஆகிடுவீங்க. ஏன்னா இது உங்களோட லைஃப் இல்லைங்களா? ஏன்னா ஒன் டைம் செட்டில்மெண்ட் இல்லைங்களா? அது ஒரு தாட்டி கரெக்டா எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃபே வந்துட்டு ஃபுல்லா செட்டில்டு. சரியா? லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. சரிங்களா? நீங்க கிளியரா பண்ணணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த 61வது கொஸ்டின் வரைக்கும் போடுங்க. இதுல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்படியே இல்லை அப்படின்னா இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம அருண் அகாடமி டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணுங்க. அந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவா ரயில்வே அப்டேட்ஸ் மட்டும் அதில் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? நீங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க. இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இது போல பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பேங்க் எக்ஸாம்ல ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? இதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ல நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.